கட்சி தொண்டர்களை பொறுப்பற்ற முறையில் விட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டார் விஜய் என கண்டனம் தெரிவித்த உயர் நீதிமன்றம். விஜயின் வாகனத்தை பறிமுதல் செய்யலாமே என நீதிபதி கூறியதை அடுத்து தமிழக காவல்துறை எடுத்திருக்கும் நடவடிக்கை. கரூர் துயர சம்பவத்தில் 41 உயிர்கள் போன விவகாரத்தில் திமுக தரப்பு கூறுவது என்ன, சென்னை உயர்நீதிமன்றம் கூறியது என்ன? கடந்த 27ஆம் தேதி நடந்த நிகழ்வு தமிழகத்தில் மறக்க முடியாத ஒரு கருப்பு தினமாக மாறி போனது. இதற்கு முற்றிலுமாக தாவேகா கட்சியும் விஜயும் தான் பொறுப்பு என திமுக கடுமையாக சாடி இருக்கிறது. இந்த நிலையில் சென்னையை சேர்ந்த தினேஷ் என்பவர் அரசியல் கட்சியினரின் ரோட் ஷோவிற்கு தடை விதிக்க வேண்டும் என சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த நீதிபதி என் செந்தில்குமார் ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உத்தரவிட்டார். மேலும் அந்த நீதிபதி ஆபத்தான முறையில் வாகனத்தை ஓட்டி விஜயின் பிரச்சார வாகனத்தில் விபத்து ஏற்பட்டது